ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு நர்ஸுக்கு வந்து எப்படி நம்ம சீக்கிரம் கல்ஃபுக்கு வேலைக்கு போகலாம், அதுக்கு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அதுதான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் சவுதி போகிறதுக்கு. ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா 2 வருஷம். அதே துபாய்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் தேவைப்படும். ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா 4 வருஷம். கத்தாராக இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்சிக்கு 2 வருஷம், ஜிஎன்எம்க்கு ஒரு 3 வருஷம். இது வந்து நம்ம கண்ட்ரி வைஸாக வேரிப்படும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அது மாதிரி எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட நேமை வச்சு ஒரு ப்ரமோட்ரிக்கு இருக்கும். சவுதி ப்ரமோட்ரிக், கத்தார் ப்ரமோட்ரிக்கு, துபாய்க்கு வந்து டிஹெச்ஏ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து அமௌண்ட்டும் வேரியேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் இந்தியாவில் நீங்கள் இப்போ ஸ்டில் ஒர்க்கிங் இருக்கும்போது இந்த எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணி இதில் பாஸ் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு சில ஏஜென்ட் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. இது போக வந்து நீங்கள் வேலைக்கு போகணும், ப்ரமோட்டரி கிளாஸ் வந்து எங்கே படிக்கலாம், இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணி கொடுப்பாங்களா, ரொம்ப நம்பிக்கையாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா என்னோட சிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு மேலே டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அது போக நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.